நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். டே லெவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இதுல ஒரு பையிங் பிரஷர் கேப் ஒரு கேண்டில் ஃபில் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் 25,256 கிட்ட இருந்துச்சுன்னா உடனே செல் போயிடாதீங்க. அது ஒரு மார்க்கெட்டை பை பண்ணக்கூடிய இடம். 25,256ல தான் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு புல் பேக் பை நடக்கும். இப்போ இந்த இடத்துல 5 மினிட்ஸ் சார்ட் என்னன்னா, இங்க பாருங்க, நீங்க இன்ட்ராடே 5 மினிட்ஸ் பண்றீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பி ஸ்கொயர் கான்செப்ட் ரிஜெக்ஷன் பிளாக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு மேலதான் நீங்க என்ன பண்ணணும், பை பண்ணணும். இதுக்கு மேல நீங்க பை பண்ணீங்கன்னா டார்கெட் 25,386 அண்ட் தென் செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,408, ஃபைனல் டார்கெட் 25,434. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்காதீங்க, மாட்டிப்பீங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நான் ஒரு பிளாக் போட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் ஸ்டில் அந்த பிளாக் வேலிட். ஸோ மெனி பீப்புள் நினைக்கலாம் இது வேலிடா இன்வாலிட். இது இன்னும் வேலிட்ல இருக்கு. அதாவது வேலிட்னா இங்க 25,276 அந்த ரேஞ்சு கிட்ட வேலிடா இருக்கு. ஸோ இன் பிட்வீன் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம பை யோசிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இதுக்கு மேல என்னது, ஒரு பை யோசிக்கலாம். ஓகே, பி ஸ்கொயரோட கான்செப்டும் பி ஸ்கொயரோட லெவலும் பக்கா ஒர்க் ஆகும்.